மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் பொடி ஆந்திரா ஸ்டைலில் காட்ட போகிறோம். இதுக்கு ஒரு 2 கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கோம். இது கடையிலுமே கிடைக்கிது. இல்லாட்டி நீங்கள் தேங்காய் வாங்கி போட்டு அப்படியே காய வச்சிட்டிங்கன்னா ஓடை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை ஒரு 200 கிராம் எடுத்திருக்கோம். வேர்க்கடலையும் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கோம். பூண்டு ஒரு 15 கவுண்ட்டு, மிளகு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவு உப்பு, காஞ்ச மிளகா ஒரு 20 to 25 கவுண்ட். உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு குறைச்சிக்கலாம், கூடவும் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த பொடி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அரைக்கிற பொடியை விட வித்தியாசமான ஸ்டைலில் இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல இந்த பொடி அரைக்கணும் ஆந்திரா ஸ்டைலில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். இதை நீங்கள் சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். இன்னொன்று நார்மலாக நம்ம இட்லி தோசைக்குமே வச்சு சாப்பிடலாம். ஆக்சுவலி இப்போ ஒரு டிப்ஸு சொல்ல போகிறோம். டிப்ஸுன்னா இந்த பொடி எதுக்காக சாப்பிட்றோம்? காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு பொடி ஈஸியாக இருக்குது அப்படின்னு அரைச்சி வச்சிடுறோம். ஸோ பொடி எதுக்காக நம்ம காலையில் சாப்பிட்றோன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் எடுக்கக்கூடியது தான் பொடி. ஸோ காலையிலே நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்றோம். அப்போ அந்த நல்லெண்ணெய் என்ன பண்ணும், வயிற்றில் இருக்கிற அந்த கெட்ட கிருமிகளெல்லாம் எடுக்கக்கூடியது. அதனால தான் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு பொடியை போட்டு சாப்பிட்றோம், தோசைக்கு பொடி போட்டு சாப்பிட்றோம். இது அந்த பழங்காலத்திலேருந்து வழி வழியாக வந்த ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடு தான் இந்த பொடி. ஸோ வாங்க, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்தோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பொடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ முன்ன சொன்ன மாதிரி என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா இப்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸை என்ன பண்ண போகிறோம், ஒன்று ஒன்றா நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ மிளகாயை வறுத்தலாம். மிளகாய் நல்லா கொஞ்சம் நெடியாக இருக்கும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு இரும்பு கடாயோ இல்லை நார்மல் பேனோ எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் எடுத்து வச்ச அந்த மிளகாயை காம்போடு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வறுக்கிறது இது கலர் மாறாமல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு குக்காகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு எடுத்துருக்கோம், அதையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை. இப்போ ஒன்று ஒன்றா இப்படி தான் இந்த முறைப்படி தான் இல்லை, நீங்கள் என்னென்ன வறுக்கணுமோ கொடுக்கக்கூடிய அதாவது இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸை நாம் வறுத்து எடுக்கிறோம். இப்போ வேர்க்கடலை வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடச்ச கடலைன்னு சொல்லக்கூடிய பொட்டுக்கடலையுமே வறுத்துருக்கோம். ஸோ இதை எல்லாமே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் தனித்தனியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக போட்டு அரைக்கிறது எல்லாத்தையும் அரைக்கிறதுன்றது நீங்கள் பெரிய ஜார் வச்சுருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் தேங்காவை என்ன பண்ணணும், நம்ம அப்படியே மொத்தமாக அரைக்க முடியாது. அதனால் பொடியாக அதை கத்தி வச்சு நம்ம அதாவது நைஃப் வச்சு பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இப்போ தேங்காய் அரைச்சிட்டோம், அதுக்கப்புறம் மிளகு போட்டு அரைக்கிறோம். அப்புறம் பொட்டுக்கடலை அதாவது உடச்ச கடலையும் அரைக்கிறோம். அரைச்சி ஒன்று ஒன்றா ஒரு தனி பேனில் சேர்க்குறோம். வேர்க்கடலையும் அரைச்சாச்சு. தேங்காவை நான் முன்ன சொன்ன மாதிரி அப்படியே அரைக்க முடியாது, கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கணும், இல்லாட்டி ஜார் உங்களுக்கு வீணாக போயிடும். ஸோ பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்து அதையும் அரைச்சாச்சு. தேவையான அளவு சால்ட்டுமே சேர்த்தாச்சு. இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் பொடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே போர் அடிக்கும் ஒரே மாதிரி பொடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய வகை இருக்குது. அதாவது முன்னாடி ஒரு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வச்சு தான் மோஸ்ட்லி நம்ம பொடி அரைப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எள்ளு பொடி வந்துருச்சு, ஃப்ளாக்ஸீட் பொடியுமே இருக்குது. இல்லை நீங்கள் இன்னும் நிறையா பொடி வகை வேணும் அப்படின்னாலும் நம்ம எல்லா பொடியுமே செஞ்சுருக்கோம். அதையுமே வரும் வாரங்களில் நம்ம காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைப்பொடி, வல்லாரப்பொடி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். நம்ம வல்லாரப்பொடி போட்டிருக்கோம், கருவேப்பிலை பொடி போட்டிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் கொப்பரை தேங்காய் வச்சு கொப்பரை தேங்காய் பொடி பண்ணியிருக்கோம்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஸோ இதை நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், இந்த முறைப்படி கூட பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணியிருக்கவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட் டைம், இல்லை நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நான் இது கூட சேர்த்து ஆட் பண்ணுவேன் அப்படின்னு கூட நீங்கள் வந்து சேனலுக்கு வந்து போஸ்ட் பண்ணலாம். இல்லை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது, டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பர் ஆந்திரா பொடியா அப்படின்னா இது என்னோடய வெர்ஷனில் நான் அப்படி செஞ்சுருக்கோம். ஸோ இதில் வேறு என்ன சேர்த்தும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சவங்களும் நீங்கள் வந்து முன்ன சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.